இன்றைக்கு திமுக நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்று அமுல்படுத்தி இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு கட்சினா திமுக கட்சி தான். இன்றைக்கு திரு நேரு அவர்கள் மீது இடி ஆதாரத்தோடு குற்றச்சாட்டுகளை அங்கே இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை காவல் துறை அதிகாரிக்கு அனுப்பிட்டிருக்காங்க. 3 முறை அவள் அறிக்கை அனுப்பப்பட்டதாக தகவல் செய்திகள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த அடிப்படையில் நீதிமன்றம் விசாரிக்கப்பட்டு இடி தாக்கல் செய்த அந்த அறிக்கையின்படி அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குதோ அதையெல்லாம் உள்ளடக்கித்தான் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பை மதித்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்த எந்த தீர்ப்பையுமே இவர்கள் மதித்ததே கிடையாது. இதுவரை டிஜிபி, நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிச்சிருக்காங்களா? நீதிமன்றம் போச்சு, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போய் வந்த பிறகு கூட இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்காமல், தீர்ப்பை மதிக்காமல் இருக்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்.